ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசூர்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க சார். இதுதான் முருகரோட திட்டம், இதுதான் முருகர் அதிசயம் அப்படின்னு சொல்லி எங்க ஆரம்பிக்குதுன்னா ஓசூர் பெங்களூர்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க சார். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே ஒரு கோவில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோவில் சார். சோஷியல் மீடியாவில் எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு முருக பக்தனா கண்டிப்பாக அந்த வீடியோ கண்ணில் பட்டிருக்கும். எந்த வீடியோ அப்படின்னா, ஒரு முருகர் சிலை இருக்கும். முருகர் சிலைக்கு முன்னாடி ஒரிஜினல் மயில், உயிரோடு இருக்கிற மயில் வந்து நிற்கும். முருகருக்கு ஆரத்தி காட்டுவாங்க, அபிஷேகம் காட்டுவாங்க. அந்த மயில் அப்படியே நிற்கும், சுற்றி முருக பக்தர். இது வந்து வைரலாக போச்சு இந்த வீடியோ. இந்த வீடியோ நான் பார்த்ததுலேருந்து இதை எங்கன்னு தேடுறாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக தேடுறேன். திருப்பூர்ன்றாங்க, பல்லடன்றாங்க, கோயம்புத்தூர்ன்றாங்க, கர்நாடகான்றாங்க, பெங்களூர்ன்றாங்க, எங்கெங்கேயோ சொல்கிறாங்க. தவிர ஓசூர்னு யாருமே சொல்லவே இல்லை. கரெக்டாக மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி ஏப்ரல் 29, 28ங்க சார், எனக்கு ஒரு தம்பி வந்து ஃபோன் பண்ணுற, அப்படி நாகுன்னு சொல்லி ஓசூரில் இருந்து. அந்த பையன் தான் சொல்கிறான், அண்ணா நீங்கள் தேடின கோயில் வந்து ஓசூரில் தான் இருக்குது அப்படின்றான். அப்படின்னா நாங்கள் சூப்பர் நாகு எனக்கு அனுப்புங்கன்னு அவர் வேற கோயில் அனுப்புறாரு. நான் சொல்கிறேன், இல்லைங்க இந்த வீடியோவில் வந்த கோயில் இது கிடையாதுங்க, இது வேற மாதிரி இருக்கு, இதில் மயிலிங்க நின்னோட இது கிடையாதுன்னு. அந்த தம்பி என்ன பண்ணிட்டா, அப்படி சரி நான் ஒரு 1/2 மணி நேரம் இருங்கண்ணே, நான் இப்போ தேடிட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கவே இல்லைங்க சார். 28ஆம் தேதி ஃபோன் பண்ணுறேன், 29ஆம் தேதி ஃபோன் பண்ணுறேன், திட்டுறேன் வாட்ஸ்அப்பில், ஒழுங்காக நானாவது தேடி இருப்பேன், நீ தேடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயா போன ஆளேக்கன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் விட்டு அமைச்சிருக்காரு, அண்ணா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னுட்டு நான் வந்து திட்டுறேன். நாங்கள் உன்னை நம்பி தானே நான் வந்து பிளான் பண்ணேன், நீ இந்த கோயில் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் கன்ஃபார்மாக தெரிஞ்சது அது ஓசூரில் தான் இருக்குது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து திருப்பூர்லேயும் கிடையாது, பல்லடத்துலையும் கிடையாது, கோயம்புத்தூர்லையும் கிடையாது, தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஓசூரில் ஒரு இடத்துல இருக்குது, பெங்களூர் பார்டரில். அது இப்போ தமிழ்நாடு சேர்ந்துருக்கு, கிட்டத்தட்ட ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஓசூரில் இருக்குன்னு பிளான் ஆகிடுச்சு. ஆனால் எங்கே யாருக்குமே தெரியல. நான் திரும்ப தியானத்தில் உத்தரவு கேட்குறேன், எப்படியாவது இந்த கோயிலை காட்டின்னு முருகா, இந்த பெங்களூரில் போகிற நேரத்தில் இந்த கோயில் வந்துடணும். ஆனால் அப்பயும் பாருங்கள், ஒரு மனிதனுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. நான் அவசரத்தில் ஒரு டெக்னாலஜி இருக்கிறதே மறந்துட்டேன். நீங்கள் கூகுளில் ஒரு வசதி இருக்குது, நீங்கள் ஒரு ஃபோட்டோவை போட்டு பதிவு பண்ணிங்கன்னா அது எந்த இடம் என்ன ப்ராடக்ட்னு காமிங்க கூகுள் லென்ஸில். நான் அதில் யோசிக்கவே இல்லை. அப்போது சேம் நம்ம தம்பி வேலூரில் இருக்காப்புல அஜித், அவரை பற்றி கூட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கூட தெரியும். ஆமாம், அந்த அஜித்துக்கு ஃபோன் பண்ணி இந்த இடம் ஓசூரில் இந்த கோயில் இருக்குன்றாங்க, ஆனால் எங்கன்னே தெரில அஜித், நீ தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்ல 29ஆம் தேதி சொல்கிறேன். சொன்ன ஒரு 2 மணி நேரத்தில் அண்ணா கண்டுபிடிச்சுன்னா அது இந்த கோவில் தான். கோவில் பேர் அருள்முருகன் கோவில், ஓசூரில் இருக்கு. அருள்முருகன் கோவில் ஓசூரில். இங்கே தான் அந்த மயில் வந்து நின்ன இடம். என்னோட மனசு ஃபுல்லாகவே அந்த ஓசூர் முருகரை பார்த்துடணும், அந்த மயிலை பார்த்துடணும் எப்படி நிற்கிது. ஏன்னா நான் வந்து உணர்ந்துருக்கேன் சார், ஒரு மயில் வந்து அவ்வளோ சீதியில் மனிதர்கள்ட்ட வராது. நான் மயிலுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கூட எல்லாரும் மிரட்சியாக கேட்டாங்க, இத்தனை பேர் கூட்டம் நிற்கிறப்ப எப்படி அந்த மயில் அசையாமல் நிற்கிறேன், அந்த இடத்துக்கு போயிடணும் மனசு துடிச்சிக்கிட்டே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினோடனே ஓசூர் பயணம் போகிறோம், வந்து பார்த்தா அருள்முருகன் முருகர் கோயில், அதே இடம், அதே மயில் அங்கே இருந்துச்சு. அந்த மயிலை வந்து ஃபுட்டு கொடுத்தோம், மயிலை வந்து பார்த்தோம்.